சாட்டர்டே மார்னிங் பாப்பாவுடைய ஃப்ரெண்டு இவ கூட விளையாடுறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தா. வரும்போதே மருதாணி தழை வந்து பறிச்சுட்டு வந்திருந்தா. அதை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி பாப்பாவுக்கு சண்டே வச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி. சரி இன்றைக்கி பாப்பா ஞாபகப்படுத்துறதுனால இன்றைக்கி அரைச்சி வச்சுடுவோம் அப்படின்ட்டு அதை அரைச்சிட்டு இருந்தேன். நமக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைம்லலாம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரிலாம் யாருமே அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து நல்லா க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி சண்டே சிம்பிளாக ரசமும் நண்டு ஃப்ரை தான் வைக்கிறதா வந்து பிளானு. சரி ஹஸ்பண்ட் தான் வந்து நண்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்தா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வீக்லி ஒன்ஸ் தான் அந்த மாதிரி பாஸ்தா நூடுல்ஸ் இது எல்லாமே. அதுவும் வந்து வீட்டில் வந்து செய்கிறது மட்டும்தான். இந்த பாஸ்தா ரெசிபி ரொம்பவே சிம்பிள் தான். தண்ணியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பாஸ்தாவை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூடவே பட்டரும் ஒரு துண்டு வந்து சேர்த்துருந்தேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்தா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறுனா சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.